இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். என்னை நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஸ்கிரீனிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடியினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு மனுஷ குலத்துக்கு உண்டாகி இருக்கிறது. ஆனால் அது உங்களுடையதாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை உங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவும் என்று அதை நீங்கள் உங்களுடையதாக்கிக் கொண்டு ஆண்டவரிடத்தில் வந்து அவரை உங்களுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது அவர் சிலுவையிலே செய்து முடித்த காரியத்துடைய பங்காளிகளாக மாறுகிறீர்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறீர்கள். அவர் எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறார். ஆனால் உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். ஆக கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புக் கொடுங்கள். தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி அர்ப்பணியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம் சங்கீதம் 118 119 18ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Psalm 119 verse 18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Psalm 119 verse 18. Open my eyes that I may see wondrous things in your law. Open my eyes that I may see wondrous things in your law. உம்முடைய வேதத்தில் இருக்கிற உம்முடைய சட்டத்தில் இருக்கிற அந்த அதிசயங்களை நான் பார்க்கும்படியாக என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று இங்கே இது ஜெபமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சிஸ்டம், the kingdom of God is operating by laws and principles. The kingdom of God or kingdom of heaven, the spiritual realm is operating with the laws and principles. அந்த லாஸ் அந்த பிரின்சிபல் நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால்தான் நாங்கள் அந்த வெற்றிகரமாக அந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். உதாரணமாக, ஒரு நாட்டுக்கு போகிறீர்கள், அங்கே கார் ஓட்டிக்கொண்டு போகிறீர்கள். அந்த நாட்டினுடைய டிராஃபிக் ரூல்ஸ் நமக்கு தெரியாவிட்டால் நாங்கள் அபராதம் செலுத்த வேண்டி வரும். நம்முடைய நாட்டினுடைய டிராஃபிக் ரூல்ஸை பார்க்க மற்றொரு நாட்டினுடைய டிராஃபிக் ரூல்ஸ் வித்தியாசமா இருக்கும். ஒரு சில காரியங்களாவது வித்தியாசமா இருக்கும். நான் இந்த நாட்டிலே நன்றாக கார் ஓட்டுவேன் என்று அந்த ரூல்ஸை கொண்டு போய் நாங்கள் மற்ற நாட்டிலே பயன்படுத்தினோம் என்று சொன்னால் பயன்படுத்த முடியாது. அப்படி மீறினோம் என்று சொன்னால் அதற்குரிய தண்டனையோ அபராதத்தை நாங்கள் செலுத்த வேண்டியவர்களாக இருப்போம். அதே போலத்தான் நாங்கள் ஸ்பிரிச்சுவல் ரேம்ல ஆப்பரேட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அதனால தான் ஆண்டவர் உவமைகளாக அந்த மக்களுக்கு பரலோக ராஜ்யத்துடைய ரகசியங்களை கற்றுக் கொடுத்தது, தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஏனென்று சொன்னால் அவர்கள் அதை அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால்தான், அந்த மிஸ்ட்ரீஸை அந்த ரகசியங்களை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால்தான் அவர்களாய் அந்த கிங்டத்திலே செயற்பட முடியும், வெற்றிகரமாக செயற்பட முடியும். இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். லோ ஆஃப் கிராவிட்டி. நாங்கள் பூமியில் இருக்கோம் என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் அந்த லோ ஆஃப் கிராவிட்டிக்குள்ளே வந்து விடுகிறோம். புவியீர்ப்பு சக்தி, புவியீர்ப்பு விதி. நாங்கள் கண்களால் அதை பார்க்க முடியாவிட்டால் எங்களால் அதை பார்க்க முடியாது. புவியீர்ப்பு சக்தியை பார்க்க முடியாது, கிராவிட்டியை பார்க்க முடியாது. ஆனால் நாங்கள் பூமியில இருப்போம் என்று சொன்னால் அந்த கிராவிட்டி கூடாகத்தான் நாங்கள் செயற்பட முடியும். ஏன்னா கிராவிட்டியை பார்க்கவில்லை, எனக்கு அப்படி என்ன இல்லை என்று நான் சொல்ல முடியாது. மேலே இருந்து குதித்தோம் என்று சொன்னால் நான் கிராவிட்டியை பார்க்க இல்லை, எனக்கு தெரியாது, அதை நான் பார்க்காதபடினால் அது இல்லை என்று நாங்கள் நினைத்து மேலே இருந்து குதித்தோம் என்று சொன்னால் நம்முடைய உயிரை இழந்து போய்விடுவோம். அது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நாங்கள் பூமியில இருக்கும் போது we are operating under the law of gravity. அதே போலத்தான் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ராஜ்யம் சட்டங்களாலும் விதிகளாலும் செயற்படப்படுகிறது. ஆண்டவர் வேதத்தில் நமக்கு சில காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கான்னு சொன்னால் அதுக்கு பின்பாக ஸ்பிரிச்சுவல் லோஸ் இருக்கிறது. ஆண்டவர் டைரக்டாக எங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் லோவை சொல்லாமல் அதை கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை நாங்கள் கை கொண்டோம் என்று சொன்னால் அங்கே அந்த ஸ்பிரிச்சுவல் லோவை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுகிறோம். அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் சிக்கிக்கொள்ள மாட்டோம். ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை நாங்கள் மீறுவோம் என்று சொன்னால் அதுக்கு பின்பாக ஸ்பிரிச்சுவல் லோஸ் இருக்கிறது.
நாங்கள் மீறுவோம் என்று சொன்னால் அதற்குரிய அபராதத்தை நாங்கள் செலுத்த வேண்டும். அது ஸ்பிரிச்சுவல் லோ என்று ஆண்டவர் சொல்லாமல் நமக்கு கட்டளைகளாக கொடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாங்கள் வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆவிகளாய் இருக்கிறோம். That is our true identity. We are spirit. That is our true identity. We can operate in the spiritual realm. If you want to operate in the spiritual realm, you should have know the laws and principle in the spiritual law. We should know the laws and principle that governing the spiritual realm. ஆகையால் ஆண்டவரை நாங்கள் அதிகமாய் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஸ்பிரிச்சுவல் லோஸ் அண்ட் பிரின்சிபல், I want to know the spiritual laws and principle. I want to operate in the spiritual realm. For that I need to know the spiritual laws and principles. அப்படி நாங்கள் கேட்கும் போது ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தழுகிற தேவனாயிருக்கிறார். அவரிடத்தில் கேட்கவருக்கு அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். யாரையும் கடிந்து கொள்ளாதவரும் அவருக்கு எல்லோருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உம்முடைய அதிசயங்களை காணும்படியாக உம்முடைய சிஸ்டம் எப்படியாக செயற்படுகிறது, எப்படியாக கிங்டம் ஆஃப் காட் செயற்படுகிறது, எப்படியாக கிங்டம் ஆஃப் ஹெவன் செயற்படுகிறது, அதில் இருக்கிற பிரின்சிபல்ஸ் என்ன, அதில் இருக்கிற லோ என்ன, ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும். அந்த லாஸ் அண்ட் பிரின்சிபலை அறிந்து கொள்ளும்படியாக என்னுடைய கண்களை திறந்தருளும். நான் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். நான் வெற்றிகரமாக இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆபரேட் பண்ண விரும்புகிறேன். தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கு பெற விரும்புகிறேன், செயற்பட விரும்புகிறேன் என்று நாங்கள் கேட்கும்போது ஆண்டவர் நம்முடைய கண்களையும் திறக்கிற தேவனாயிருக்காக. ஜெபிப்போம். ஆண்டவரத்தில் ஜெபித்து காரியங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்திலே வெற்றிகரமாக செயற்படுவோம். ஆமென்.